நம்மளுடைய டீட்டெயில் மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம் எந்தெந்த இடத்துல ஃபேக் அட்ரஸ். அடுத்து ஃபேக் அட்ரஸஸ் மட்டும் கிட்டத்தட்ட 40,000 வாக்காளர்களை சேர்த்திருக்கிறாங்க. இங்க பாருங்க, அதான் சொல்றேன்ல, வடக்கர்களுடைய ஸ்டைல் ஒரு ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு பாத்துருக்கோம்ல. பாருங்க, அப்பாவுடைய பேரு 0000 இருக்கு. அப்பாவுடைய பேர்ல ADBGH போட்டு ஹவுஸ் நம்பர் 0 எப்படி வெளியிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதை தாண்டி இன்னும் தரவுகள் தரம் பாருங்க. அட்ரஸே கிடையாது, அட்ரஸ் இல்லாத முகவர்கள், அட்ரஸ் இல்லாத வாக்களிப்பவர்கள். எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் தெளிவாக எடுத்து வைக்கிறாங்க பாருங்க போட்டோல. பிரஸ் மீட் பண்றாரு. 40,009 ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸஸ் தேர் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு எடுத்துக்காட்டாக பல ஆவணங்களை மேற்கோளும் காட்டுறாரு. பாருங்க, இன்னொருத்தவங்களுடைய குமாரி ஆச்சாரியா, அவங்களுடைய கணவர் பேர் இல்ல, அப்புறம் வீட்டுடைய அட்ரஸ் 0. இப்படி 40,000 பேருக்கு சரியாக சொல்ல போனா ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ், அதாவது வாக்காளர்களுடைய தகவலும் மற்றும் வீட்டு எண்களும் 0 என்று முடிந்த அளவுக்கு தவறாக முறைகேடு நடைபெற்றிருக்கு. 40,000 பேருடைய வீட்டு நம்பர் 0 நம்பர்ல ஒரு வீடு, கணவருடைய பேரு ABCD ஏதோ ஒரு பேரு, தகப்பனாருடைய பேரு ABCD பேரு. இப்படி ஒரு மிகப்பெரிய எலெக்ஷன் கமிஷனை ரன் பண்ணிட்டு இன்னைக்கு மார் தட்டுகிறார் இந்திய நாட்டு பிரதமரும் உள்துறை அமைச்சர் அவர்களும்.